I get down. Hey Scott, welcome back to our channel. நம்ம சேனல்ல வந்து டிராவல் ரிலேட்டான அப்புறம் வந்து பைக் ரிலேட்டான வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். இந்த கண்டென்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட வந்து R15S இருக்கு ஸ்குவாட். இதோட வந்து ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம வைப்பருக்கும் இந்த எஸ்ஸுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லாக்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸ்குவாட், இது வந்து என்னன்னா R15S, இது வந்து R15V3. இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறம் வந்து இந்த பைக்கை பத்தி ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோலயே பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். டெய்லி சாயங்காலம் ஷார்ப்பாக வந்து 6 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காம வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸ்குவாட். நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து எப்படி பண்ண போறேன்னா, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ரிவ்யூ பண்ண போறேன். அது வந்து என் ஸ்டைலில் நான் பண்ண போறேன் ஸ்குவாட். தெரிஞ்சதை வச்சு என் ஸ்டைலில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 155cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து சேம் அதே தான், 155 இன்ஜின் தான். அடுத்தது வந்து மைலேஜுக்கு போயிடுவோம். மைலேஜ் வந்து நம்ம வைப்பர் வந்து 47 பக்கம் தருவோம் ஸ்குவாட். இதோட மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 45 பக்கம் தரும். எனக்கு தெரிஞ்சு என்னோட வண்டியோட ஓனர் வந்து 45 பக்கம் தரும்னு சொல்லியிருக்கான். நம்ம வந்து முடிஞ்ச இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து போட்டுருவோம். இப்போதைக்கு வந்து ஓனர் சொல்கிற கணக்கே வச்சுப்போம், 45 தரும். ஏன்னா நம்ம வைப்பரே வந்து 47 தருவோம். இவன் வேறு புது வண்டி வேறு, எனக்கு தெரிஞ்சு 50க்கு மேலே தான் கண்டிப்பாக தருவான். ஓனர் வந்து 45 தான் சொல்கிறான். நம்ம ஓனர் கணக்கே வச்சுப்போம் 45 தருதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து 6 கீர் ஓகேவா. ஃபஸ்ட் கீர் மட்டும் டவுனு, மிச்சம் எல்லா கீரும் வந்து அப்பு. அதே தான் நம்ம சேம் வைப்பர்லையும் ஃபஸ்ட் கீர் மட்டும் டவுனு, மிச்சம் எல்லா கீரும் அப்பு தான். அடுத்தது வந்து நம்ம ஃபியூல் கெப்பாசிட்டி போயிடும். இது வந்து 11 லிட்டர் கெப்பாசிட்டி. சேம் நம்ம வைப்பர் வந்து 11 லிட்டர் தான் சேம். ரெண்டுத்துக்குமே அதான் ஒரே டேங்க் தான். இதுலேயும் 11 லிட்டர் தான், அதுலேயும் 11 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. அடுத்தது வந்து சஸ்பென்ஸுக்கு போயிடும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து டெலிஸ்கோப் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதே வந்து சேம் வைப்பர்லேயும் வந்து அதே தான். பின்னாடியும் வந்து மோனோ கிராஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து சேம் அதே தான். வைப்பருக்கு அதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் ஸ்குவாட். இதில் வந்து R15Sல வந்து மேக்ஸ் பவர் வந்து 18.1 bhp, அப்புறம் வந்து 1000 RPM வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் வந்து நம்ம வைப்பர்லேயும் அதே தான் ஸ்குவாட். மேக்ஸ் பவர் வந்து 18.1 bhp, அப்புறம் 1000 RPM வந்து இதுலேயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் வந்து எவ்வளோனா 14.2 Nm, 7500 RPM வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து நம்ம வைப்பரில் என்னன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து 14.1 Nm, RPM வந்து 8500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு இதுக்கு வந்து அவ்வளோக்கால டிஃப்ரெண்ட் இல்லை பவரில், எல்லாமே சேம் பவர் தான் ஸ்குவாட். இப்போ அடுத்து வந்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் போயிடுவோம். இது வந்து 170 mm. சேம் வந்து நம்ம வைப்பர்லையும் கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm தான். இந்த பைக்கோட ஓவரால் லென்த் வந்து 1990 mm. சேம் வந்து நம்ம வைப்பரும் அதே தான் ஸ்குவாட். இந்த பைக்கோட ஓவரால் லென்த் வந்து 1990 mm தான் ஸ்குவாட். நீங்க வந்து R15S வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பைக்கு சர்வீஸ் விடுவீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி சொல்றேன். அந்த ஷெடியூல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பைக் வந்து இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷோரூம்லேயே சொல்லுவாங்களே இத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷெடியூல் சொல்லுவாங்களே, அந்த ஷெடியூல் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் பைக்குக்கு வந்து இது யூஸ் ஆகும். நீங்கள் R15 வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி R15S வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து பஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டர் இல்லாட்டி வந்து 30 நாளில் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பஸ்ட் சர்வீஸ் விட்ருங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டரில் இல்லாட்டி வந்து ஒரு 150 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து செகண்ட் சர்வீஸ் விட்ருங்க. தேர்ட் சர்வீஸ் வந்து 9000 கிலோமீட்டர், அப்புறம் வந்து ஒரு 270 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் தேர்ட் சர்வீஸ் விட்ருங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃபோர்த் சர்வீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் தான் ஃப்ரீ மட்டும் சொல்லுவாங்க. ஃபோர்த் சர்வீஸ் வந்து நம்மளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஃபோர்த் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 13000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோர்த் சர்வீஸ் விட்ருங்க. அதாவது வந்து ஒரு 4 படி பார்த்தோம்னா ஒரு 370 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோர்த் சர்வீஸ் விட்ருங்க. இந்த ஷெடியூல் படி வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்கள் பைக் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வந்து அடுத்த டாபிக் போயிடுவோம் ஸ்குவாட். நம்ம R15ஓட V3 இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேம் டிசைன் தான் நம்ம R15Sக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு வந்து லுக் டிசைன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே சேம் ஒரே தான் ஸ்குவாட். இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதில் சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வைப்பரில் வந்து கட் சீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கட்டாகி இந்த சீட்டு மட்டும் தனியாக வரும். நீங்கள் வந்து லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே இருக்குல்ல, இங்கே தான் லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் R15Sல வந்துட்டிங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வைப்பரில் வந்து ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். நம்ம எஸ்ஸில் வந்து அவ்வளோக்கா ஸ்பேஸ் இருக்காது, உள்ள எஸ்ன்னு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும் ஸ்கார். இப்போ வந்து இந்த பைக்குக்கு வந்து எனக்கு வந்து நம்ம வைப்பரோட ஹேண்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் பாரோட எஸ்ஸோட ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஹைட்டுன்னு எவ்வளோனா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இந்த பைக் ஓட்டி பார்த்தப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. R15V3யோட எஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார் மட்டும் ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்குவாட் பைக்கை வந்து ஆன் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே இண்டிகேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க.
இண்டிகேட்ரு, அப்புறம் வந்து ஏபிஎஸ்க்கான லைட்டு, அப்புறம் வந்து இன்ஜின் லைட்டு கொடுத்துருப்பாங்க. நியூட்ரலில் இருக்கா, அப்புறம் வந்து இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா லைட் எரியும் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இதிலே கொடுத்துருக்காங்க. R15 V3 என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதே தான் இதுலேயும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓடோமீட்ரு, அப்புறம் ட்ரிப்பு 1, ட்ரிப்பு 2, ட்ரிப்பு F, அடுத்து வந்து டைமு எல்லாமே சேமு தான் ஸ்குவாட். நம்ம வைப்பரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த எஸ்எல்லையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸ்குவாட் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டைலு, அப்புறம் வந்து ஹெட்லைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் வைப்பர்லேயும் வந்து எல்இடி டைலு, அப்புறம் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட் இதில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்னால் வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸ்குவாட் ஃப்ரண்ட்டில் வந்து 258 mm, பேக்கில் வந்து 220 mm ரியர் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம வைப்பர்லேயும் அதே தான் ஸ்குவாட். ஸ்குவாட் இதில் வந்து 140 mm சூப்பர் வைடு ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம வைப்பர்லேயும் அதே தான் ஸ்குவாட். அதான் நான் சொன்னல, பெரிய டிஃப்ரென்ஸில் 2 பைக்கு கிடையாது. தெரிஞ்சு வந்து அந்த சீட்டு மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஃப்ரண்ட்டில் வந்து 140 mm சூப்பர் வைடு ரியல் டயர் கொடுத்துருக்காங்க. சேம் நான் வைப்பர்லேயும் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட் இது வந்து எங்கே ரொம்ப யூஸ் ஆகும்னா, கார்னரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த டயர் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸ்குவாட் இதில் வந்து அசிட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம வைப்பர்லேயும் அதான் ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாட் ஃபைனலாக வந்து இதில் வந்து டூயல் ஆர்ன் செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம வைப்பர்லேயும் வந்து டூயல் ஆர்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நம்ம வைப்பர்லேயும் சரி எஸ்லேயும் சரி சவுண்டு பொறுத்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸ்குவாட். இதே இது வந்து நீங்கள் R15S போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ரேடியல் ப்ளூ, அப்புறம் வந்து மெட்டாலிக் பிளாக்னு சொல்லிட்டு 2 கலர் இருக்கும். நம்ம வைப்பர் வந்து என்னென்னா டார்க் நைட் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நம்ம வைப்பரோட கலரு. நம்ம வைப்பர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ V3 வந்து ப்ளூ இருந்துச்சு, அப்புறம் நம்ம வைப்பர் டார்க் நைட் இருந்துச்சுல அதுவும் இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ எஸ்ஸில் வந்து உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வைப்பர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வைப்பர் மாடல் பைக் கிடைக்கிறது கஷ்டம் தான். புதுசு செகண்ட்ஸில் வந்து நிறைய பைக் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு R15 V3 BS6 வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஆனால் ஷோரூமில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து எஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எஸ் பர்ஃபார்மன்ஸ் வரையும் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து R15S டாப் ஸ்பீடு வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காண்டி ரெடி பண்ணி போட்டுடலாம். ஸ்குவாட் ஃபைனலாக வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோனா 1,97,000 வருது. அது உங்கள் ஷோரூமை, உங்கள் ஊர் ஷோரூமை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1,97,000 பக்கம் வரும் ஸ்குவாட் இந்த பைக்கோட ரேட்டு. நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். அது உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைகள் குறைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்குவாட், இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வீடியோ வேணுமா நம்மன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வைப்பருக்கு ஆல்ரெடி டாப் ஸ்பீடு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உன்னோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்குவாட்.